வெல்கம் டு ஜிசை டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிசம்பர் 19, 20 மற்றும் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய தியான மண்டபம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாரணாசி. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஸ்வர்வேத மகா மந்திர் என்ற உலகின் மிகப்பெரிய தியான மண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. இந்த மண்டபமானது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 20,000 பேர் அமர்ந்து தியானம் செய்யுமாறு கட்டப்பட்டுள்ளது. மேலும் இது 3 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது. இதுல 7 தளங்கள் இருக்கு. மேலும் 125 தாமரை இதழ் குவிமாடங்களுடன் அழகிய வடிவமைப்புடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த தியான மண்டபத்துக்கான கட்டுமான பணியானது பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதல் முறையாக எங்கு கைரோகாப்டர் சுற்றுலா சேவை தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரகாண்ட். இந்தியாவில் முதல் முறையாக உத்தரகாண்டானது கைரோகாப்டர் சுற்றுலா சேவையை தொடங்கியுள்ளது. இந்த சுற்றுலா சேவையானது பார்த்தீங்கன்னா இமயமலையின் அழகை வானில் பறந்தபடி சுற்றி பார்ப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டின் சிறந்த வங்கியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள வங்கி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபெடரல் வங்கி. 2023ஆம் ஆண்டின் சிறந்த வங்கியாக ஃபெடரல் வங்கியானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மகாராஷ்டிரா மாநிலமானது பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்துள்ளது. மகாராஷ்டிராவானது 15.7% பங்களிப்பை பெற்றுள்ளது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலமானது 9.2% பங்களிப்பை பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் தமிழ்நாடானது பார்த்தீங்கன்னா 9.1% மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாந்தி துரைசாமி. 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருதானது சக்தி மசாலா நிறுவனத்தின் இயக்குனரான சாந்தி துரைசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தில்லை நாயகம். 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான முத்துலிங்கம் விருதானது பார்த்தீங்கன்னா பேராசிரியர் தில்லை நாயகம் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு. இவருக்கு இந்த விருதானது பார்த்தீங்கன்னா விஜயா வாசகர் வட்டம் சார்பில் வழங்கப்படுகிறது. இவர் அதாவது பேராசிரியர் தில்லை நாயகம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக பணிபெற்று ஓய்வு பெற்றிருக்காரு. மேலும் இவர் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் பொன்னர் சங்கர், ஏ.கே. செட்டியாரின் அரிச்சுவட்டில், கா. பெருமாளின் தென்குமரியின் சரித்திரம் உள்ளிட்ட நூல்களை தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டின் தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தேவி பாரதி. சாகித்ய அகாடமி விருது, இந்த விருதானது பார்த்தீங்கன்னா இலக்கிய உலகின் உயரிய விருதாக கருதப்படுகிறது. அதாவது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு இந்த விருதானது பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2023ஆம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதானது தமிழ் மொழி பிரிவில் நீர்வழி படுவோம் என்னும் நாவலுக்காக எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீர்வழி படுவோம்ங்கிற நாவல் பார்த்தீங்கன்னா சிறுகுடி மக்களின் வாழ்வியலை உணர்வு பூர்வமாக எடுத்து சொல்லக்கூடிய நாவல் ஆகும். எழுத்தாளர் தேவி பாரதி இவருடைய இயற்பெயரானது பார்த்தீங்கன்னா ராஜசேகரன். இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் 1985ஆம் ஆண்டு தமிழக அரசின் கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்தார். இவர் எழுதிய சிறுகதைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நிழலின் தனிமை, நட்ராஜ் மகாராஜ், நோயல் ஆகிய நாவல்களை எழுதியிருக்காரு மற்றும் ஏராளமான சிறுகதைகளையும் இவர் எழுதியிருக்காரு.
நெக்ஸ்ட் கொஸ்டின், எகிப்து அதிபராக 3வது முறையாக பதவியேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்தெல் ஃபட்டா எல் சிசி. எகிப்து அதிபர் தேர்தலில் அந்த நாட்டின் அதிபராக அப்தெல் ஃபட்டா எல் சிசி அவர் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் 89.6% வாக்குகளை பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தில் சிறந்த கோல் கீப்பர் விருதை பெற்றுள்ள இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சவிதா பூனியா. சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தில் சிறந்த கோல் கீப்பர் விருதினை இந்தியாவைச் சேர்ந்த சவிதா பூனியா அவர்கள் வென்றிருக்காங்க. மேலும் சிறந்த வீரருக்கான விருதினை பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் அவர் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டின் அர்ஜுனா விருதுக்கு தேர்வான இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முகமது ஷமி. 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா அறிவித்துள்ளது. இதில் மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதினை பேட்மிண்டன் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இருவரும் பெற்றிருக்காங்க. இதில் துரோணாச்சாரியார் விருதினை பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் பிரிவில் லலித்குமாரும், செஸ் பிரிவில் ஆர்.பி. ரமேஷ், பாரா தடகளத்தில் மகாவீர் பிரசாத் சைனி, ஹாக்கி பிரிவில் சிவேந்திர சிங், மல்லர் கம்பம் பிரிவில் கணேஷ் பிரபாகர் ஆகியோர் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி துரோணாச்சாரியார் விருதில் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பார்த்தீங்கன்னா கோல்ஃப் பிரிவில் ஜஸ்கிரத் சிங் கிரேவாலும், கபடி பிரிவில் இ பாஸ்கரன், டேபிள் டென்னிஸ் பிரிவில் ஜெயந்த்குமார் புஷிலாலும் வென்றிருக்காங்க. தியான் சந்த் விருதில் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பார்த்தீங்கன்னா மஞ்சுஷா கன்வர், பேட்மிண்டன் பிரிவில் மஞ்சுஷா கன்வரும், ஹாக்கி பிரிவில் வினீத்குமார் சர்மாவும், கபடி பிரிவில் கவிதா செல்வராஜும் வென்றிருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுனா விருதானது பார்த்தீங்கன்னா வில்வித்தை பிரிவில் ஓஜாஸ் பிரவீன் தியோடேல் மற்றும் அதிதி சுவாமி இருவரும் வென்றிருக்காங்க. தடகளத்தில் முரளி ஸ்ரீசங்கரும் பாருல் சௌத்ரியும் வென்றிருக்காங்க. அடுத்ததாக குத்துச்சண்டை பிரிவில் முகமது ஹஷாமுதீன், செஸ் பிரிவில் வைஷாலி, கிரிக்கெட் பிரிவில் முகமது ஷமி, குதிரை ஏற்றத்தில் அனுஷ் அகர்வல்லா, திவ்யகிருதி சிங் ஆகியோர் அர்ஜுனா விருது பெற்றிருக்காங்க. கோல் பிரிவில் தீக்ஷா தாகர், ஹாக்கி பிரிவில் கிருஷ்ணன் பகதூர் பாதக், சுஷிலா சானுவும், கபடி பிரிவில் பவன் குமார் மற்றும் ரிது நெகி, கோகோ பிரிவில் நஸ்ரீன், லான் பவுல்ஸ் பிரிவில் பிங்கி, பாரா கேனோயிங் பிரிவில் பிராச்சி யாதவ், துப்பாக்கி சுடுதலில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், ஈஷா சிங், ஸ்குவாஷ் பிரிவில் ஹரிந்தர் பால் சிங் சந்து, மல்யுத்தத்தில் சுனில் குமார் அண்டிம், பாரா வில்வித்தை பிரிவில் ஷீதல் தேவி மற்றும் பார்வையற்றோர் கிரிக்கெட் பிரிவில் அஜய்குமார் ரெட்டி ஆகியோர் அர்ஜுனா விருதினை பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோவா விடுதலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 19. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 20. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக கூடைப்பந்து தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 21. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 19, 20 மற்றும் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.